நான் ஆயா எனக்கு இட்லி கடை லீவ் விட்டியா? ஆமா சேகரு, என் பேத்தி வந்துக்கிறா, அதனால தான் நான் கடை போடல. நானும் கேள்விப்பட்டேன். புதுசா ஒரு வாரம் வந்த பிறகு எங்க வைத்த காயப்பட்ட பத்தியா? ஆமா சேகரு, இனிமே எல்லாமே என் பேத்தி தான். நாளைக்கு இட்லி கடை போட்டுருவேன், நாளைக்கு வா. ஐயோ, யார் பெற்ற புள்ளன்னு தெரியல, இப்படி அனாதையா கிடக்குது. நான் குடிக்க காசு இல்லாம ரோடா சுத்திக்கிட்டு இருக்கேன். நீயும் பொண்ணு நல்லா தூங்குறீங்களா ஒய்யாரமா? பாவி மனுஷா, மருந்து வாங்க வச்சு இந்த காசு எடுத்து போய் குடிச்சிட்டு கேட்டா எங்கிருந்து போத்த நான் காசுன்னா உன் கைத்தல கிடைக்குது இல்ல, அதை குடுறே. தனியவன் ஆயாக்கும் யாரும் இல்ல, என் கூட ஆயா கூட வந்துடுறீங்களா? கேள்வி, யார் அந்த பொண்ணு? என் பேத்திடா. என்னது பேத்தியா? நீயே யாரும் இல்லாத அனாதா, திடீர்னு எங்க வந்துச்சு பேத்திய? அவங்க அப்பா ஒரு குடிகாரனாண்டா, குடிச்சிட்டு அவங்க அம்மால போதையில கொண்டுட்டு ஓடிட்டான். பார்த்து கேள்வி, பொம்பளை புள்ளியா இருக்குது. நாளை பின்ன போலீஸ் கிலீஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா உனக்கு தான் ப்ராப்ளம். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. நாங்களாம் அனாதையா இருந்து அனாதையா சாவணுமாடா? கூடி கனவில் செய்த அரண்மனைக்கு காவலனாய் நான் என்றும் இருப்பேன் அம்மா. பூமியை பிளந்தொழுகும் ஏர்முனைக்கு
நான் பலமாய் தோள் கொடுத்து சுமப்பேன் அம்மா. எரிமலை தீ குழம்பு பாய்ந்திடும் பூமியிலே அடைமழையாய் அணைப்பேன் நான் அம்மா. பேத்திமா தண்ணி கொடுங்க. பேத்திமா குழம்புக்கு அது கொடுங்க, மாமா கூட்டுங்க. நான் கேள்வி மூச்சுக்கு 3 தடவை பேத்தி பேத்தின்றா, ஒரு தடவை கூட ஆயனை கூட மாட்டேது. ஏன்டா சொல்ல மாட்டா? சொல்லுவா பாரு என் பேத்தி. ஏய் பொண்ணு இங்க வா. என் பொண்ணே, யார் அந்த கிழவி? கிழவி பாத்தியா, ஓரம் விட்டும் புள்ளிய ஊட்டி ஊட்டி வளர்த்தியா? எனக்கு அதனால நீ அனாதான் கேள்வி. உன்னை பத்தி எதனா ஒன்று சொல்தா பாரு. கொலை கட்ட வச்சிருவேன்டா அவனுக்கு. கடலைந்தாறு மலை 500 இவை தாண்டித்தானே பெற்றேன் உன்னை. உடல் செவ்வாது இடியோவாது பல நூறாண்டு நீ ஆழ்வாய் மண்ணை. கண்கள் நீயே காற்றும் நீயே தோடும் நீ துரும்பில் நீ வண்ணம் நீயே வானும் நீயே ஊடும் நீ உயிரும் நீ. பல நாள் கனவே ஒரு நாள் நனவே ஏக்கங்கள் தீர்த்தாயே. பயமாக்கம்மா, எழுந்துருமா ப்ளீஸ்மா. அம்மா எனக்கு பயமாக்கம்மா, விளையாடாதம்மா, எழுந்துருமா. ஐயோ இட்டுக்காரம்மா செத்து போச்சு. இப்பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளும் பிறக்கும் போதே அனாதைகளாக பிறப்பதில்லை, அவர்கள் அனாதைகளாக ஆக்கப்படுகின்றனர். எதுவுமே நிரந்தரமில்லாத இம்மண்ணில் நம் சுய லாபத்திற்காக எதையோ தேடிச் சென்று நம்மை நேசிக்கும் உண்மையான அன்பை இழந்து நிற்கின்றோம் நாம். இனிமேலாவது நம்மை நேசிக்கும் உன்னதமான அன்பை அரவணைப்போம். நம் இறந்து சென்ற உறவுகளை மீட்டெடுப்போம். இனி வரும் காலம் நம் வாழ்வில் அனாதை என்ற சொல்லை நம் அகராதியிலிருந்து அகற்றுவோம். Directed by Arulesh.